Hi, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு மிக்ஸ்அப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிருத்திக்கோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெசிபி போட்டு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் கிருத்திக்கும் ஜுவல்லரி ஷாப்பில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கிருத்திக் ஸ்கூலில் இந்த வாரம் வந்து ஹெல்த் அவேர்னஸ் வீக்குன்னு வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களே சப்பாத்தி குருமா கொடுத்துட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் சென்னா மசாலா தான் இப்போ செஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வெள்ளை சுண்டல் நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாளிக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, அப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து அதை மூடி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்துட சொல்லியிருந்தாங்க, மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸு. நான் வந்து நானே ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் ஷாப்பிங் போயிருந்தோம், அங்கேயே கிடச்சிது ரெடிமேடாக. சரின்னு வாங்கிட்டு வந்து அதை செய்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு உப்பு மிளகுத்தூள் மட்டும் கலந்து அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். வெங்காயம் தக்காளி இது நல்லா வணங்கிருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். அது ஆறுறதுக்குள்ளே மத்தியானத்துக்கு வந்து நான் கொள்ளு குழம்பும் தண்டு பொரியலும் செய்யலான் இருக்கேன். அதனால் தண்டு அரிஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் பிஸியாகவே தாங்க போச்சு. ஏன்னா காலையில் சப்பாத்திங்கனால மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸுக்கு ஏதோ ஒரு குழம்பு செஞ்சு தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் வேலை அதிகம்தான். தண்டு வந்து ஃப்ரெஷ்ஷானதாக பிஞ்சு தண்டாக நம்ம வாங்கிட்டு வந்ததுமே செஞ்சோன்னா நம்ம தண்ணியில் போடலினா கூட ஒயிட்டாகவே தான் இருக்கும். அதுவே 2 நாள் வச்சுட்டோன்னா நம்ம என்ன தான் தயிர் ஊற்றினாலும் பால் ஊற்றினாலும் அந்த கலர் வந்து கருப்பானது அப்படியே தான் இருக்கும். கலரே வந்து ஒயிட்டாகவே இருக்காது. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெள்ளை சுண்டலும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சென்னா மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. தாளித்து அரைச்சோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. இதில் வந்து எண்ணெயில் ஒரு பிரியாணி இலை, பச்சை மிளகாய் 1, சோம்பு கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சதை வந்து இதில் சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம சென்னா மசாலா வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த குழம்பே ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு பாதி சுண்டலை வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டோம்னா குழம்பு வந்து நல்லா திக்காயிடும். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்துக்கும் கம்மியாக கொஞ்சம் புளிஞ்சு விட்டுட்டோன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. லைட்டாக புளிப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சைடாக சப்பாத்தி நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து கிருத்திக் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணுறேன். வீட்டில் வந்து குழந்தைங்க சரியாக சாப்பிட்லனா கூட ஸ்கூலில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட உட்காந்து சாப்பிட்றனால, அப்புறம் டீச்சர்ஸும் டிஃபன் பாக்ஸில் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறனால அவங்களுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து லஞ்சுக்கு கொள்ளு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு கொள்ளு வேக வச்சு எடுத்திருந்தேன். இது கூட வரமிளகாய் 2, 10 பல்லு பூண்டு, ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை வந்து வெங்காயம் தக்காளி, ஒரு வெங்காயம் 2 பெரிய தக்காளி வணக்கிட்டு அந்த நம்ம அரைச்ச கொள்ளு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூட வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்து குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். நான் ஒரு விரல் நீட்டத்துக்கு புளி ஊற வச்சுருந்தேங்க. அதை கரைச்சி அதையும் இதில் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாக வந்து கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சைடாக நான் தண்டும் வேக வச்சுருந்தேன். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இறக்க போகிறேன். அவ்வளோதாங்க, பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு எந்த வீடியோலையுமே நான் சொன்னதில்லை. நாங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப் தாங்க வச்சுருக்கோம். வச்சு ஒரு 1.5 இயர்ஸ் தாங்க ஆகுது. பெரிய கடையெல்லாம் இல்லைங்க, குட்டியான கடை தான். நம்ம கடையில் இருக்க டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காயத்ரி பரணி டிசைன்ஸ் சேனல்னு இன்னொரு சேனல் இருக்குங்க. அந்த சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரொம்ப பர்டிகுலராக நல்லா இருக்கிற டிசைன்ஸ்லாம் மட்டும் செலக்ட் பண்ணி அதில் போட்டிருப்பேன். அந்த சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நம்ம கடையில் இருக்க டிசைன்ஸ்லாம் தெரியும். இன்னுமே நான் ஃபுல்லாக எல்லாமே எடுத்து போடல, செயின்ஸ்லாம் இன்னும் போடல. அப்புறம் வெள்ளியில் வந்து கால் செயின் அந்த மாதிரிலாம் இன்னும் இது போடல. இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஆகுது. கிருத்திக் பாருங்கள் இங்கேயே படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு கடையில் வந்து இருக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். நாள் ஃபுல்லாக கூட இருந்துப்பான். அங்கேயே விளாடுவான், சாப்பிடுவான், தூங்குவான். அப்புறம் இங்கே முன்னாடியே பஸ் ஸ்டாப்பும் இருக்கா, அதனால் வேடிக்கை பார்த்துட்டு படிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறதெல்லாம் கூட இங்கேயே எடுத்துகிட்டு வந்தால் எல்லாமே இங்கேயே உட்காந்து பண்ணிவிடுவான். லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா கிருத்திக் ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நானும் கிருத்திக்கும் 11 o'clock அந்த மாதிரிலாம் இங்கே வந்துடுவோம். 3 பேர்த்துக்குமே லஞ்ச் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துடுவோம். வீடியோ எடிட் பண்ணுறதெல்லாம் கூட ஃப்ரீ டைமில் இங்கே தான் ரூமில் தான் எடிட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து கிருத்திக்காக கஸ்டமர் கேமுன்னு சொல்லி நாங்கள் விளாடுவோம் ஃப்ரீ டைமில். அந்த மாதிரி ஆல்ரெடி எடுத்த ஒரு வீடியோ தாங்க இது. பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுறான்னு.
சரி ஒரு பவுன் என்ன ரேட்டா சொல்லுங்க 100 rupees தானே அவ்வளவுதானே இது நல்லா பாருங்க இது என்ன சரியா இருக்குமா இது கை சரியா இருக்குமா சொல்லுங்க எவ்வளோ இது மோதிரம் 6 கம்மியா இருக்குதா காசு இருக்குதா காசு இருக்கு டைட்டா இருக்கேன் இது வந்து அவுட்டர் ஏரியாங்கிறதுனால நாய்ஸ் நிறையா இருக்குங்க. என்ன கடை வருது? இது 6 ஆமா. இந்த 60 rupees இல்ல 6 rupees இல்ல 60 rupees என்ன அவ்வளவு அதிகமா சொல்றீங்க? அது எவ்வளவு வேற? அது எத்தனை பவுன்? 2 பவுன். ஆமா ரொம்ப கம்மியாங்க. 2 பவுனா? 2 பவுனா. இது 2 பவுனா? கை டிசைன் இது நல்லா இருக்குங்க. இது பாருங்க. ஓகே थैंक यू. டிசைன் நல்லா இருக்கு. என்ன ரேட்? இதா 1. இது பாருங்க இந்த எவ்வளவு வெயிட்? 2.03. எத்தனை போனது? 2.03. அப்புறம் கால் போனா என்ன ரேட்டிங் வருது? என்ன வருது? ஒண்ணுமே காணுது. 1000 rupees இருக்கு. 1100 அது? ஜீரோ ருபீஸா? ஐயோ இந்த 0 rupees இல்லையே 1 rupee தான் இருக்கு. 10 rupees தான் இருக்கு. 10 rupees கொடுத்துமா? இல்ல 10 எவ்வளோ சொன்னீங்க? இல்லப்பா இது எவ்வளோ இருக்கு? 10 ரூபாவா? எடுத்துக்குமா? தேங்க்யூ. கரெக்டாக எனக்கு ஒரு 10 ரிங்கு வேணுங்க. எவ்வளோங்க 10 ரிங்கு எவ்வளோ வரும்? ஆமாம் கேட்குறாங்க கடைக்காரரே 10 ரிங்கு எவ்வளோங்க வரும்? சரி அவ்வளோ கூட அவ்வளோ 2 உள்ள வையாது டைம் பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.